ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு தரமான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேங்க. கத்திரிக்காய் கூட்ஸ். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்புல கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சமா, அவ்வளவுதான். இதுக்கு நாம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். பாருங்க, எண்ணெய் லைட்டா காய்ட்டும். இந்த மசாலாவை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். கொஞ்சமா தனியா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கோங்க. காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோ கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது மூணுத்தையும் நல்லா பொரிச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும். ஏன்னா தனியா வந்து முழுசா அரைப்படாது, அதனால கேர்ஃபுல்லா தண்ணியை விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சி கொண்டுறாங்க. பாருங்க, அரைச்சிட்டேன். எவ்வளோ ஃபைன் பேஸ்டா இருக்கு பாருங்க. தனியெல்லாம் முழுசா இல்லாம திப்பியா இல்லாம எல்லாம் ஈக்குவலா அரைஞ்சிருக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்பிற்கு சிறிதளவு எண்ணெய், முடிஞ்ச வரைக்கும் ரீஃபண்ட் ஆயிலே யூஸ் பண்ணுங்க. எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அது நல்லா இருக்காது. ஒரு கொஞ்சமா சிறிதளவு தான் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய், இதுவே போதுமானது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு. இதுல ஸ்லோ ஃப்ளேமா வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து நல்லா வறுப்பு கடிச்சு, இப்போ இதுலயே வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம் இதானதுக்கு அப்புறம் வேக வைக்காதீங்க, ஏன்னா தக்காளி ஆட் பண்ண போறோம். இதுலயே ஆட் பண்ணிப்போம் நம்ம தக்காளியை. கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா சாட்டை பண்ணுங்க. சரிங்க, இதுதாங்க பக்குவம். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவத்தில் வந்துட்டாலே போதும். தக்காளியும் வந்துருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே நாங்க பாசி பருப்பு வேக வச்சிருக்கேன் நான், அதனால அதுலயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். கம்மியா மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு கலர் தாங்க. இப்போ ஓரளவுக்கு பச்சை வடெல்லாம் போயிடுச்சு. இது கூட கொஞ்சமா தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி செக் பண்ணிக்கலாம் நம்ம. தண்ணி கொஞ்சமா தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடு வைங்க, ஸ்பீடு வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ இது கூட இப்போ ஓரளவுக்கு இந்த பச்சை வடைலாம் போயிடுச்சு, மிளகாத்தூள் பச்சை வடை.
இந்த ஸ்டேஜில் சாம்பார் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா ஒரு ஃப்ளேவர், ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஏன்னா இது பொங்கலுக்கும் நம்ம சாப்பிடலாம், இட்லிக்கும் சாப்பிடலாம், ரைஸுக்கும் சாப்பிடலாம். இது போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை போட்டோம்னா பாருங்க, செம்ம ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு. இது நான் 2 பேருக்கு நான் சமைக்கிறேங்க. 2 பேருக்கு உண்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் நான். உங்களுக்கு ஏற்ப கூடவோ குறைவோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பெரிய தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கலாம். அதிலே வந்துடும். ஓகே, இது கலர் பார்த்து பயந்துடாதீங்க. இது மிளகா வந்து காரம் இருக்காது, ஓகேங்களா? கலர் மட்டும் அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அந்த காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணிருக்கேன். லைட்டாக கொதிக்கிட்டோம். கொஞ்சமா லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம உள்ள காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஒரு சின்னதா நல்லா கியூபிக்கெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாவது கத்திரிக்காய் வந்து வாயில கடிப்படணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. பரவாயில்லைங்க, உப்பு கம்மியாக தான் சாப்பிட்றது, அதனால எனக்கு ஓகே. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு செக் பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துருங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கோங்க. 60% வந்துருக்கணும். கம்ப்ளீட்டாகவே கூடாது, பாருங்க, தெரியுதுங்களா? இந்த டைம்ல நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமா சின்ன கோல்டு உருண்டை சைஸ். நீங்க தக்காளி நான் அதிகமாக ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க புளியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. ஆனால் எனக்கு அந்த புளிப்புத்தன்மை பிடிக்கும் பொங்கலுக்கு சாப்பிடும்போது, அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கொதி கொடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். நம்ம ஒரு 3 minutes கழிச்சு நம்ம திறந்துப்போம். வாங்க திறந்து பார்க்கலாம். இப்படியே சாப்பிடலாம் போல இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த சாம்பார் பவுடர்லாம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா செம்ம இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளை இறக்க போகிறோம் நம்ம. அதுதான் மசாலா ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதை அப்படியே இறக்கிடுங்க. இதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்க போகுது. கொஞ்சம் ஊட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியை ஜாரை கழுவி ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் குக் பண்ணுவோம். கத்திரிக்காய் பாருங்க முழுசு முழுசா இருக்கு பாருங்க. நான் ஸ்லிம்ல தாங்க வச்சிருக்கேன் நான், அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் குக் பண்றாங்களோ இல்லைங்க. பாருங்களேன் இவ்வளோ திக்கா வந்துருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சோண்டு வேணா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கோட்ஸ்னாவே திக்கா தாங்க இருக்கணும். இதுக்கும் சாம்பாருக்கும் பெருசா வித்தியாசம் இல்லைங்க. ஏன்னா சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருக்கும், இது கொஞ்சம் திக்கா இருக்கும், அவ்வளவுதான். திக்கா இருந்தாதான் கோட்ஸ். அருமைங்க. இது நீங்க பொங்கலுக்கு சாப்பிடலாம், சாப்பாடுக்கு சாப்பிடலாம், சாதத்தை அழகாக பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம், தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். காய் மட்டும் குழஞ்சிடக்கூடாது, ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும். அதனால குழையாம சாப்பிடும்போது நம்ம பல்ல பண்ணணும். ஒரு பைட் இருக்கணும், ஒரு வாய்க்கு ஒரு பைட் இருக்கணும் கத்திரிக்காய். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவாங்க, செஞ்சு தடவை ஆகும். ஓகேங்க, ஒரு 30 செகண்ட் நான் மூடி வச்சுனாங்க. இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஃபைனல் பருப்பு இறக்கிடுங்க. இது பாசி பருப்பு இறக்கிட்டு கொஞ்சமாக கிளம்பு காட்டிடுங்க. பாருங்க அவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க, இப்படிதாங்க இருக்கணும். அதுக்காக ரொம்ப திக்கா வச்சிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், திக்னஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிப்போம். பர்ஃபெக்டா இருக்குங்க. வாங்க ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான் வெந்துருச்சுங்க. பாருங்க அப்படியே கத்திரிக்காய் முழுசு முழுசா இருக்கு பார்த்தீங்களா. எங்க பாதிலேயே மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி வரும்னு தெரியலைங்க. நான் பார்க்குறேங்க, ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா கடைசியாக ஃபைனல் அவுட்புட் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடுங்க. தூவிட்டு முடி வச்சிருங்க. அவ்வளோதாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அந்த மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நம்ம. பாய்.